நானே 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் பெண்களுடைய உடல்களை பூமியில புதைச்சிருக்கேன். அந்த உடல்களை பொறுத்தவரைக்கும் என்ன கண்டிஷன்ல அங்க வரும் அப்படின்னா, முகம் சிதைக்கப்பட்டு, அந்தரங்க உறுப்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு, அரை நிர்வாணம் அப்படிங்கிற நிலையில தான் இந்த உடல்கள், சடலங்கள் எல்லாமே என்கிட்ட வரும். வரும்போது கூட அந்த சடலங்களை பொறுத்தவரைக்கும் எப்படி புதைக்கணும், எப்படி அழிக்கணும்னு சொல்லி அங்க வரக்கூடியவங்க தெரிவிப்பாங்க. இந்த பாடியை பொறுத்தவரைக்கும் நீங்க பெட்ரோலை ஊத்தி கொளுத்துங்க. இந்த பாடியை பொறுத்தவரைக்கும் டீசலை ஊத்தி எரியுங்க. இதை வந்து டைரக்டாவே பூமியில குழி தோண்டி புதைச்சிடலாம் அப்படிங்கிற தகவல்களை தெரிவிப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் செய்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த தர்மஸ்தலம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் அதை ஒட்டியே வந்து நேத்ராவதி நதி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நதி வந்து ஒரு பிரபலமான ஒரு நதி, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நதி தான். அந்த நதியில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே வந்து குளிப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேத்ராவதி நதியை பொறுத்த வரைக்கும் அந்த நதிக்கரையில் வந்து ஒரு மர்மமான ஒரு கருப்பு நிற எஸ்யூவி அப்படின்னு கார் வந்து ஒன்று நிற்கும். இந்த கார் வந்துச்சு அப்படின்னாலே அந்த கார்ல வந்து கண்டிப்பாக பெண்களுடைய உடல் சடலங்கள் அந்த கார்ல இருக்கும்.